தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் யார் யாரோடு கூட்டணி சேர்கிறார், யார் எந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார், என்ன நடக்கப் போகிறது என்று பரபரப்பான செய்திகளுக்காக இலவு காத்துக்களை போல் பல்வேறு பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகளின் தலைவர்களின் வீட்டு வாசல்களிலும் அவருடைய அலுவலகங்களிலும் காத்து கிடந்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சூழலில் நான் சில கடலூர் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய செயற்குழு, பொதுக்குழு, ஒன்றிய அளவிலான கூட்டத்தில் அதனுடைய முன்னணி அமைச்சர் பெருமக்களையே வைத்துக் கொண்டு அவர்கள் என்னை குறித்தும் எப்போது பார்த்தாலும் கூட்டணிக்கு தந்து விடுகின்றீர்கள், நாங்கள் இப்போது எம்எல்ஏ ஆவது என்று திமுக பிரமுகர்கள் பேசிய பேச்சு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் முன்னிலையிலும், 2 அமைச்சர்கள் முன்னிலையில், கடலூர் மாவட்டத்துடைய 2 அமைச்சர்கள் முன்னிலையிலும், கடலூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாக வந்த மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இருக்கின்ற மேடைகளிலும் பேசினார்கள். அண்ணன் நேரு அவர்களோ அல்லது மூத்த அமைச்சர் பெருமக்களோ அப்படி பேசியவர்களை, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை அப்படி விமர்சனம் செய்வது முறையல்ல, பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது, பத்திரிகையாளர்கள் இருக்கிறார் என்று கண்டிக்கவில்லை. ஆக அப்போது ஏற்பட்ட வருத்தம், நான் என்னுடைய சட்டப்பேரவை தொகுதியிலே மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதில் கேவலம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிஷன் தொகை என்கிற தொகைக்காக சில நிர்வாகிகள், எல்லா நிர்வாகிகளும் அல்ல, திமுகவில் இருக்கிற விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம், அரசு விழாக்களின் மேடைகளை ஆக்கிரமித்த விதம், ஒரு அரசு விழாவில் கோட்டாட்சி அணியை அமர விடாமல் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் இருக்கிலிருந்து எழுந்து போங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தது, இது போன்ற அரசு விழாக்களிலே தலையிட்டு அவர்கள் உதவி தொகைகளை அறிவிப்பது, பொங்கல் பரிசுகளை அறிவிப்பது, இது போன்று அந்த ஆளுங்கட்சி தாங்கள் தான் அப்படி என்கிற அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில் கடநிலை நிர்வாகிகளிலிருந்து மேல்நிலை நிர்வாகிகள் வரையிலும் ஒரு சிலர்கள் நடந்து கொண்ட அந்த வருத்தம்